இன்றைக்கும் பெரிய கன்ஃபியூஷன். சுகம் இது கர்த்தருடைய சித்தமா இல்லையா? அதனாலதான் அந்த விதவை வந்து மகளுக்கு சுகத்தை தாரும்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை நான் உனக்கு எப்படி போடுவேன்? இயேசுவின் பிள்ளை நான். தெய்வீக சுகம் அது என்னுடைய அப்பம். சுகத்திற்காக நாம் ஜெபிக்கும் போது என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு இது அத்தியாவசிய தேவை என்று பரலோகம் பார்க்கிறது. எனவேதான் தெய்வீக சுகம் கர்த்தருடைய சித்தம். இதுவரைக்கும் நான் இதோட தான் வாழணும் அப்படின்னு நீங்க யோசித்திருப்பீர்கள் என்றால் இன்று அந்த சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் யாருன்னா ஏதாவது பிரச்சனை அனுபவித்தா அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிக்கிறான். இனிமேல் அப்படி சொல்லாதிருங்கள். கர்த்தருடைய அன்பை நாம் மறுதலிக்கிறோம் என்று அர்த்தமாயிருக்கிறது. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம நிற்கிறோம் இல்ல விழுகிறோம், அவரவர்களை நியாயம் தீர்க்கிறது கர்த்தருடைய வேலை. தேவனுக்கு பிரியமான ஜனமே, நம்ம ஒருபோதும் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய விசுவாசத்தை நாம் ஒன்று சேர்ப்போம். கர்த்தர் நம்முடைய பாவத்திற்காக மட்டும் மரிக்கல, அவர் நம்முடைய வியாதிக்காகவும் அவர் மரித்தார். அவருடைய தழும்புகளால நாம் குணமாக